வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நோவா அண்ட் நான் உங்கள் நோவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கோட எஃப்எஃப் மேரிட் டு தி டெவில் பார்ட் 3. லாஸ்ட் பார்ட் நம்ம எது வரைக்கும் பார்த்துருப்போன்னா இந்த மாதிரி அந்த ஹியூங்கோ வந்து வயனோட ஃப்ரெண்ட்ஸையும் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகே, நம்ம அதோட விட்டுருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, without delay let's get into the video. இப்போது 2 டேஸ்க்கு அப்புறம் வயனோட லைஃப் அகெயின் ஒரு பழைய ரொட்டீனுக்கு வந்துருச்சு. யூனிவர்சிட்டி அசைன்மெண்ட்ஸ், பார்ட் டைம் கஃபே, ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஆனால் அவளுக்கே தெரியாமல் பிளாக் ரெவனோட ஆட்கள் தூரத்துலேருந்து அவளை எப்போவுமே சேஃப்கார்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போது பிளாக் ரெவன் ஹெட் குவார்ட்டர்ஸில் மீட்டிங் ரூமில் ஜங்குக் டேபிள் முன்னாடி உட்காந்துருக்கான். இப்போது டேஹுன் ஒரு ஃபைலை அவன்கிட்ட நீட்டுறான். பாஸ், ஹியூனோ இன்னும் வயனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கான். ரீசன் என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு ஜேகே கேட்குறான். அதுக்கு மின்ஜே லேப்டாப்பை அவன்கிட்ட திருப்பி காட்டுறான். இல்லை பாஸ், அவங்க பேட்டர்ன் புரியலை. அப்போ ஜங்குக் அமைதியாக யோசிக்கிறான். கண்டினியூஸ் சர்வேலன்ஸ் இருக்கணும். ஓகே, நம்ம அவனை வாட்ச் பண்ணுறோங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஜேகே சொல்கிறான். அப்போது 2 பேரும் மின்ஜே அண்ட் டேஹுன் 2 பேரும் எஸ் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த சைட் யூனிவர்சிட்டியில் லன்ச் பிரேக். ஹானா ஒரு ஐஸ்கிரீமை வயன் கையில் கொடுக்குறா. இந்தா, இன்றைக்கி என்னோடய ட்ரீட். எதுக்குடி? நீ உயிரோடு இருக்கிறதுக்கு. நீ ரொம்ப ஓவராக பண்ணுற ஹானா. இப்போது அதே நேரம் சியூஜன் மறுபடியும் வரான். ஹாய், வீக்கெண்டுக்கு ஹான் ரிவர் ஃபெஸ்டிவல் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போது ஹானா உடனே நாங்கள் எல்லாருமே வருவோம் அப்படின்னு பதில் சொல்கிறா. வயன் அவளை முறைச்சி பார்க்குறா. நான் எப்போ சொன்னாங்க வரேன்னு? எதுக்கடி இப்படி தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்க? இதான் இப்போ சொன்னியே. எப்போ சொன்னேன்? அதான் இப்போ சொன்னியே. நான் வரலன்னு சொன்னேன். அதான் நான் வரேன்னு சொல்லிட்டேன்ல, விட்டுரு. நாங்கள் எல்லாருமே வரோம் சியூஜன் அப்படின்னு சொல்லிட்டு சியூஜன்கிட்ட அவள் கன்ஃபஸ் பண்ணுறா. இப்போது எல்லோரும், அதாவது வயனை தவிர்த்து மீதி எல்லோரும் கொஞ்சம் நக்கலாக சிரிக்கிறாங்க, வயனோட ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த சைட் பிளாக் ரெவனோட ஹெட் குவார்ட்டர்ஸில் மின்ஜே சிசிடிவியை பார்த்துட்ருக்கான். ஸ்க்ரீனில் சியூஜன் வயனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது வந்து தெரியுது. அப்போது மின்ஜே சிரிக்கிறான். பாஸ், அந்த ஸ்டூடெண்ட் ரொம்ப ட்ரை பண்ணுறான் பாஸ் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜங்குக் ஸ்க்ரீனையே ஒரு செகண்ட் பார்க்குறான். அவனுக்கு பேக்ரவுண்ட் செக் முடிஞ்சிச்சா? 3 தடவை முடிஞ்சிருச்சு பாஸ். எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. பட் ஸ்டில் அவனை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ டேயுன் உள்ளுக்குள்ளே, பாஸ் உங்களுக்கு பொசசிவ் வருதோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அமைதியாக நிற்கிறான். இப்போது அந்த ஹான் ரிவர் ஃபெஸ்டிவல் ஈவினிங் சியோல் ஃபுல்லாகவே அந்த ஒரு ஃபெஸ்டிவல் மூடில் இருக்காங்க. ஃபுட் ஸ்டாலு, மியூசிக்கு, ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி. வயன் அண்ட் அவளோட 4 ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சியூஜன் எல்லாருமே ஒன்றா அங்கே போயிருக்காங்க. இப்போ ஹானா பாப்கார்ன் வாங்கிட்டு நடந்து வரா. அப்போ திடீர்னு அவள் ஒரு பர்சன் மேலே மோதுறா. பாப்கார்ன் ஃபுல்லாக சியூஜனோட ஃபேஸில் போய் விழுது. ஒரு செகண்ட் சைலண்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹானா சிரிக்கிறா. ஐயோ, ரியலி சாரி பாப்கார்ன் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி கிண்டலாக சொல்கிறா. அப்போ சியூஜன் அவனோட தலையில் இருந்த பாப்கார்னெல்லாம் எடுத்துகிட்டே, ஐயோ இப்படி பண்ணிட்டு இன்றைக்கி தான் நான் ஷாம்பூ போட்டு குளித்தேன். என்ன, அப்போ இவ்வளோ நாள் எப்படி குளிச்சுட்டு வருவேன்? ஆனால் ஓகே 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 ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போது வயன் அவங்க பேசுகிறத கேட்டு சிரிக்கிறா. அதே நேரத்தில் தூரத்துலேருந்து ஒரு பிளாக் கலர் கார் டேஹுன் பைனாக்குலர் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். பாஸ், டார்கெட் சேஃபாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக் காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டபடியே வெளில பார்க்குறான். வயன் சிரிக்கிறத அவன் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறான். அவளோட சிரிப்பை பார்த்ததுமே அவன் ஃபேஸில் அவனுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு சின்ன மாற்றம். டேயுன் அதை கவனிச்சிட்டான். என்னது, பாஸ் இப்போது சிரிச்சாரு தானே அப்படின்னு நினச்சிக்கிறான். பட் அடுத்த செகண்டே ஜங்குக் அவனோட அகெயின் பழைய அந்த கோல்டான ஃபேஸ்க்கு மாறிட்டான். இப்போ ஃபெஸ்டிவலோட இன்னொரு சைடில் ஹியூனோவோட ஆட்கள் கூட்டத்தில் கலந்து நிற்கிறாங்க. பாஸ், அந்த பொண்ணு தனியாகிற மாதிரியான சான்ஸ் கிடைக்கல. அப்போது ஹியூனோ மெதுவாக, அப்படின்னா அவளை தனியாக பிரிக்கணும், பிளான் பி அப்படின்னு சொல்கிறான். ஒருத்தன் கூட்டத்துக்குள்ளே ஓடி வந்து ஃபயர், ஐயோ நெருப்பு நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். சில செகண்ட் மக்கள் எல்லாமே பதட்டத்தில் ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
இந்த குண்டு வெடித்து புகை வரும்ல, அந்த மாதிரி ஒரு பாம் மாதிரி போடுறாங்க. அதுலேருந்து ஒன்லி ஸ்மோக் மட்டும் கிளம்புது. கூட்டமே அங்கே செதற ஸ்டார்ட் ஆகுது. அப்போது ஹானா, மின்சியோ எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் அவளோட ஃப்ரெண்ட்ஸை தேடிட்டு கத்திகிட்ருக்கா. புகையில் அவளுக்கு எதுவுமே தெரியல. அதே நேரத்தில் ஒரு பிளாக் கலர் மாஸ்க் போட்டுட்டு 2 பேர் வயன் பின்னாடி க்ளோஸ் ஆகுறாங்க. ஒருத்தன் அவளோட வாயை மூட ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனோட கையை யாரோ பலமாக பிடிக்கிற மாதிரி இருக்குது. அவளை தொட்டினா உன் கை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டான வாய்ஸ் புகைக்குள்ளேருந்து மெதுவாக ஜங்குக் வெளியே வரான். அவனோட கண்ணில் இந்த முறை அமைதி மட்டும் இல்லை, பயங்கரமான கோபமும் இருக்குது. அந்த பர்சன் அலற சவுண்டு பயங்கரமாக கேட்குது. இப்போ புகை மெதுவாக விலகுது. பிளாக் கலர் கோட்டில் கண்ணில் கோபத்தோட ஜங்குக் தான் நின்றுட்டுருக்கான். அவன் ஒரு வார்த்தை கூட பேசலை. முதல் ஆளை வயிற்றில் குத்துறான். 2வது ஆளோட கத்தியை பிடிச்சு அவன் ட்விஸ்ட் பண்ணி அவனையே அவன் குத்திக்கிற மாதிரி பண்ணுறான். டேயோன்னு அங்கேருந்து ஓடி வர ட்ரை பண்ணுறான். பாஸ் பாஸ் என்னாச்சு? ஸ்டே பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கோல்டாக சொல்கிறான். கத்தி நேராக ஜங்குக்கை நோக்கி வருது. அவன் ஒரு பக்கமாக விலகி அந்த ஆளோட கையை பிடிச்சி அகெயின் திருப்புறான். கத்தி கீழே விழுது. அகெயின் இன்னொரு பர்சன் வரான். அவனை ஒரு பஞ்ச் பண்ணுறான். அந்த பர்சனும் தரையில் கீழே விழுறாங்க. மீதி இருந்தவங்க எல்லாமே பாஸ் பிளாக் ரெவன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் ஓடிட்டாங்க. வயன் இன்னுமே ஷாக்கில் தான் நிற்கிறா. அவளோட கையெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்கு. ஜங்குக் அவளை பார்த்தான். அடி ஏதாவது பட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ வயன் மெதுவாக, இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கன்னு எனக்கு தெரியல, என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போது ஜங்குக் வயர்லெஸ் ஹெட்செட்டை டேயோன், எஸ் பாஸ், ஃபெஸ்டிவல் ஃபுல்லாக சர்ச் பண்ணுங்கள், அவளோட ஃப்ரெண்ட்ஸை எங்கே இருந்தாலும் கண்டுபிடிங்க. ஓகே பாஸ், உடனே கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 10 செகண்ட்ஸ்லையே ஹானா, மின்சியோ, ஜியுன், சுஜின் எல்லாரையுமே சேஃபாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹானா வயனை ஓடி வந்து கட்டிப்பிடிக்கிறா. வயன், நாங்கள் பயந்துட்டோண்டி, நானும் பயந்துட்டேன், எங்கே போயிருந்தீங்க எல்லோரும்? ஒன்று தாண்டி தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஹானாவோட பார்வை ஜங்குக் மேலே போகுது. அவள் மெதுவாக வயனோட காதில், ஹே என்னடி இந்த சிஓ எப்போ பார்த்தாலுமே ஹீரோ என்ட்ரி தான் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ வயன் அவளோட ஸ்மைலை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, ஹானா சும்மா இரு, என்ன சுச்சுவேஷனில் என்ன பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறா. அப்போது டேஹ்யூன் பக்கத்தில் நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். மின்ஜே அவன்கிட்ட மெதுவாக, பாஸுக்கு பாடி கார்டு வேலையை விட ஹீரோ வேலை தான் அதிகமாக இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ டேஹ்யூன் சிரிச்சிட்டு, நீ எங்கள் பாஸ் காதில் படுற மாதிரி பேசிடாத, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். இப்போது சியோஜன் ஓடி வரான். வயன் நீ ஓகே தானே? நான் ஓகே தான் சியோஜன், நான் எல்லா இடத்துலையும் அவனை தேடினேன், நான் ரொம்ப பயந்துட்டேன் வயன் அப்படின்னு சொல்கிறான். அவன் பொறுமையாக வயனோட ஷோல்டரை பிடிக்கிறான். ஜங்குக் அமைதியாக அந்த சீனை பார்த்துட்ருக்கான். அவனோட ஃபேஸில் எந்த வித ஃபீலிங்ஸும் இல்லை. ஆனால் டேயோனுக்கு தெரியுது பாஸ்க்கு இது பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஹானா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வயன் காதில் மறுபடியும் ஏதோ கிசுன்னு பேசுகிறா. ஒருத்தவனை ஹீரோ மாதிரி வந்து காப்பாற்றுறாரு, ஒருத்தன் என்னடான்னா க்யூட்டாக கன்சர்ன் காட்டுறான், நீ மெயின் கேரக்டர் மாதிரி இருக்க வயன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வயன், ஹானா உன்னால தான் ஒரு நாள் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்குது, அவங்க காதில் விழுந்துற போது ஹானா ப்ளீஸ் அமைதியாரு அப்படின்னு சொல்கிறா. அதே நேரம் ஜங்குக் பொறுமையாக வயன் பக்கத்தில் வந்து நிற்கிறான். நாளையிலேருந்து நைட் ஷிஃப்ட் கஃபே வேலைக்கு தனியாக போகாத அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே அவனை தான் பார்க்குறாங்க. வயன் புருவத்தை சுருக்கிட்டு, ஏன்னா உனக்கு இன்னும் டேஞ்சர் முடியலை. ஆனால் வயன் நான் பார்த்துக்கிறேன். வயனுக்கு அவன் சொன்ன விதம் பிடிக்கலை, அதனால் நான் என்ன செய்யணும்னு நானே தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. அங்கே இருந்த எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க. யாருமே ஜங்குக் கிட்ட இப்படி எதிர்த்து பேசினதே இல்லை. டேயோன் உள்ளுக்குள்ளே, ஐயோ இவங்க என்ன இப்படி பேசிட்டாங்க, பாஸ் இப்போ கோவப்படுவார் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் ஜங்குக் இங்கே கோவமே படலை. அவன் சில செகண்ட்ஸ் வயனை பார்க்குறான். அதுக்கப்புறம் சிரிச்சிட்டு, ஓகே ஆனால் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் அகெயின் உன்னை காப்பாற்ற வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து நடந்து போயிட்டான். வயன் அவன் போகிற அவனோட
முதுகே பார்த்துட்ருக்கா. இவர் உண்மையிலேயே யார், எப்படி எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் கரெக்டாக அங்கே வந்துடுறாரு அப்படின்னு யோசிக்கிறா. இப்போது இன்னொரு சைட் ஹியூன்வூ அவனோட ஆஃபீஸில் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்ருக்கான். ஸ்க்ரீனில் ஜங்குக் வயனை காப்பாற்றிட்டுருக்கான். ஹியூன்வூ சிரிக்கிறான். ஃபைனலி உனக்கு ஒரு வீக்னஸ் கிடச்சிருச்சு ஜங்குக், இனி இந்த விளையாட்டு இன்னும் ஆபத்தாக மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஃபெஸ்டிவல் நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் 3 days ஸ்கிப் ஆகுது. வயன் அகெயின் அவளோட அந்த வழக்கமான லைஃப்க்கு திரும்ப ட்ரை பண்ணுறா. ஆனால் ஒவ்வொரு முறையும் நைட்டு தனியாக நடக்கும்போது ஜங்குக் சொன்ன வார்த்தை அவள் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. பிரச்சனை வந்தால் நான் மறுபடியும் உன்னை காப்பாற்ற வருவேன் அப்படின்னது. அப்போ அவளுக்கு அவளே யோசிச்சுட்டு வரா, ஏன் இவர் என்னை பற்றி இவ்வளோ கவலைப்படுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேஷுவலாக விட்டுட்டு அவள் போயிட்டா. இப்போது நெக்ஸ்ட் டே சியோல் நேஷ்னல் யூனிவர்சிட்டியில் ஆஃப்டர்நூன் டைம் கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் வெளில வராங்க. ஆனால் திடீர்னு வயனோட கையை பிடிக்கிறா. இன்றைக்கி ஷாப்பிங் கண்டிப்பாக போகணும், நீ எந்த காரணமும் சொல்லக்கூடாது. ஆனால் அசைன்மெண்ட் இருக்குது ஹானா, அதை நாளைக்கு பண்ணிக்கலாண்டி அப்படின்னு சொல்கிறா. இப்போது ஆப்போசிட்டில் மின்சியோ வரா. ஹானா நீ படிக்க வந்தியா இல்லை ஷாப்பிங் பண்ண வந்தியா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. அவங்களோட கான்வர்சேஷன் அவள் கேட்டுட்டா. ஸோ இப்போது ஹானா ரெண்டுக்கும் தான், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறா. இப்போது எல்லோரும் நார்மலாக கேஷுவல் டாக் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போது மியோங்டாங் ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே மக்கள் கூட்டம்தான். வயன் ஒரு சின்ன கீ செயினை பார்த்துட்ருக்கா. ஹானா இது க்யூட்டாக இருக்குல்ல, ஏ அதை விடு, இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹானா ஒரு ராபிட் ஹெட்பேண்ட் எடுத்து வயனோட தலையில் மாட்டி விட்டுட்டா. ஹானா ஒரே ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஜியுன் கேமராவை எடுக்கிறா. ஸ்மைல் அப்படின்னு சொல்கிறா. வயன் ஷை ஆகிட்டு சிரிக்கிறா. இப்போது அதே நேரத்தில் ரோடோட ஆப்போசிட் சைடில் ஒரு பிளாக் கலர் கார் நிற்கிது. அதை மின்ஜே கேமரா ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்கான் அங்கே வயன் பண்ணுறத. அப்போது பாஸ் டார்கெட் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஸ்க்ரீனில் ராபிட் ஹெட்பேண்ட் போட்டுட்டு வயன் சிரிக்கிற மாதிரி இருக்குது. டேயன் பார்த்துட்டு சிரிக்கிறான். இவங்க ரொம்ப சைல்டிஷாக இருக்காங்கல்ல, குழந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக் அமைதியாக ஸ்க்ரீனை பார்க்குறான். அவனுக்கே தெரியாமல் அவனோட லிப் ஓரத்தில் ஒரு சின்ன ஸ்மைல் வருது. டேயுன் அதை ஃப்ரண்ட் மிரர் வழியாக பார்க்குறான். பாஸ் சிரிக்கிறாரு தானே அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜங்குக் உடனே அவனோட ஃபேஸை திருப்பிக்கிட்டான். இப்போது ஹானா திடீர்னு ஒரு சன்கிளாஸ் எடுத்து வயனுக்கு போடுறா. இப்போ நீ ஹாலிவுட் ஹீரோயின் மாதிரி இருக்க வயன் அப்படின்னு சொல்கிறா. வயன் பார்த்து சிரிச்சுட்டு இந்தா நீயும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு சன்கிளாஸ் போட்டு விடுறா. 2 பேருமே ஃபன்னியாக போஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஜியுன் அகெயின் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கா. அதே நேரத்தில் ஒரு சின்ன குழந்தை ஓடி வருது. வயனோட ஸ்கர்ட்டை பிடிச்சி இழுக்குது. வயனும் கீழே குனிறா அந்த குழந்தையோட ஹைட்டுக்கு. என்ன பாப்பா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி க்யூட்டாக கேட்குறா. அப்போது அந்த குழந்தை அவளோட ஹெட்பேண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓடுது. ஹே அது என்னோட பன்னி அப்படின்னு சொல்லிட்டு அவள் குழந்தைக்கு பின்னாடி ஓடுறா. ஹானா சிரிச்சுட்டே அதை பார்த்துட்ருக்கா. ஹே அது விடுடி, அது ஒன்றை விட அந்த பாப்பாவுக்கு தான் க்யூட்டாக இருக்குது, இங்கே வா வயன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது இந்த சைட் அந்த காருக்குள்ளே டேயுன்னும் மிஞ்சையும் இதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அப்போ மிஞ்சே, பாஸ் நம்ம மாஃபியாவா இல்லை பாடிகார்டு ஏஜென்சியா, எனக்கு என்னமோ இப்போல்லாம் நம்ம பாடிகார்டு ஏஜென்சி நடத்துகிற மாதிரி இருக்குது பாஸ் அப்படின்னு சொல்கிறான். டேயுன் என்னடா பேசுகிற, யார்கிட்டடா பேசுகிற, அமைதியாடுறான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ சடனாக ஜங்குக்கோட ஃபோன் ரிங் ஆகுது. அவனோட காலை அவன் அட்டன் பண்ணி பேசுகிறான். எஸ். அப்போது இந்த சைட் மறுமுனையில் பிளாக் ரெவனோட ஸ்பை ஒருத்தன் பேசுகிறான். பாஸ் ஒரு சின்ன பிரச்சனை, ஹியூன்வோ இன்றைக்கி நைட் வயன் வேலை செய்கிற கஃபேலேயே போய் அட்டாக் பண்ண இருக்கான், தகவல் கிடச்சிருக்கு பாஸ் அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கோட ஃபேஸ் உடனே சேஞ்ச் ஆகுது. எத்தனை ஆட்கள் போக போகிறாங்க பாஸ்? 8 பேர். வெப்பன்ஸ் ஏதாவது? எஸ் பாஸ். அப்போ ஜங்குக்கோ சடனாக எழுந்திருக்கிறான். டேயுன், எஸ் பாஸ். நைட் ஹியூன்வோட ஆட்கள் கேஃபேவை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆட்கள் கேஃபேவை ரீச் பண்ணியிருக்கணும். ஓகே பாஸ், கண்டிப்பாக. நீங்கள் அங்கே ரீச் ஆன 10 நிமிஷத்தில் நானும் அங்கே ரீச் ஆகிடுவேன். ஓகே பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இன்சைட் கேஃபேல வயன் வழக்கம் போல் வேலை செஞ்சிட்ருக்கா.
அவளுக்கு இன்னும் சில செகண்ட்ஸில் அந்த கெஃபே ஒரு போர்க்களமாக மாறப்போகுது அப்படிங்கிறது தெரியல. ஹியூன்வோ அவனோட ஆட்களை பார்க்குறான். இந்த முறை வயனை கிட்னாப் பண்ண வேணாம். அப்போது பாஸ் என்ன சொல்கிறீங்க? அவள் கண்ணு முன்னாடியே ஜங்குக்கோட ஆளுங்களை சாகடிங்க. அவன் மனசில் ஜங்குக் மேலே ஒரு பயம் வரணும். லைக் அவன் எந்த அளவுக்கு இப்படி ஒரு கொலைலாம் நடக்கிறதுக்கு ஒருத்தன் காரணமாக இருக்கான். இவனுக்காக இவ்வளோ பேர் சாகுறாங்க, அவளுக்காக இத்தனை பேர் சாகுறாங்க அப்படின்றது அவன் மனசில் பதியணும். ஜங்குக் மேலே அவளுக்கு ஒரு பயம் வரணும். எப்படியும் ஜங்குக்கோட ஆட்கள் மேலே கை வச்சா ஜங்குக் சும்மா இருக்க மாட்டான். அவனும் நம்ம சைடு இருக்கிறவங்கள பாதிப்பு ஏற்படுத்துவான். அதை பார்க்குறப்ப அவள் பயப்படணும் அப்படின்னு சொல்கிறான். அவன் பொறுமையாக அவனோட சேரில் சாஞ்சு உட்கார்றான். அவன் ஒரு மாதிரி லீவில் ஸ்மைல் பண்ணுறான். நைட் 9:15 கங்னமில் வயன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த கஃபே வழக்கம் போல் கூட்டமாகவே இருக்குது. அப்போது ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் 1 latte 2 cappuccino அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்க. வயனும் எஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோட ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிகிட்ருக்கா. இப்போது இங்கே வெளியில் ஒரு 8 பிளாக் கலர் கார்ஸ் வந்து நிற்கிது. பிளாக் ரெவனோட கார் தான். டேயோன் அந்த காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் பேசுகிறான். பாஸ், ஹியூனோட ஆட்கள் ஆல்ரெடி இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக் அந்த விண்டோ வழியாக கெஃபேவை பார்க்குறான். போலீஸ்? இல்லை பாஸ், இன்னும் போலீஸ் வரல. நம்ம ஆளுங்க பொசிஷன் எடுத்தாச்சு பாஸ், நீங்கள் சொன்னதும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான். யாரும் உள்ளே வரக்கூடாது அன்டில் நான் சொல்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது டேயோனும் எஸ் பாஸ் அப்படின்னு சொல்கிறான். இப்போது கெஃபேக்குள்ளே ஹானா இன்றைக்கி வயனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வயனை பார்க்குறதுக்கு வந்திருக்கா. வயன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியிலேருந்து பயமுறுத்துறா. அப்போது வயன், ஹே லூசு, சே என்ன ஹானா உனக்கு இதே வேலையாக போச்சு, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சோனால உன் ஃபேஸை பார்த்தியா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபேஸை கேப்சர் பண்ணி வச்சுருக்கா. ஆனால் நீ வாங்க போகிற பாரு, டீயை பிடிச்சி மூஞ்சில் ஊற்றிடுவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காளுங்க. இதை மேனேஜர் பார்த்துட்டு அவரே சிரிக்கிறாரு. நீங்கள் 2 பேருமே இந்த கஃபேவை காமெடி ஷோவாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வயன் சிரித்தபடி, இவளோட வேலையே இதா சார், இவள் சரியான காமெடி பீஸ், இவளை வச்சுக்கோங்க, நல்லா என்டர்டெயின் பண்ணுவாள் நம்மளோட கஸ்டமர்ஸை அப்படின்னு சொல்லி அவள் கலாய்க்கிறா. இப்போ அதே நேரம் கஃபேயோட டோர் ஓப்பன் ஆகுது. பிளாக் கலர் ஹூடி போட்டுட்டு ஒரு 4 பேர் உள்ளே வராங்க. அவங்களோட ஃபேஸு மாஸ்கால் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. வயன் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வெல்கம் சார், வாட் யூ வாண்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறா. அவங்களில் ஒருத்தர் கதவை உள்ளேருந்து லாக் பண்ணுறாங்க. கெஃபே ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது. மேனேஜர் குழப்பமாக, சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அடுத்த செகண்ட் ஒருத்தன் கன் எடுக்கிறான். எல்லோரும் கீழே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்டமர்ஸ் எல்லாருமே அலற ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது வயன் ஷாக் ஆகி நிற்கிறா. ஆனால் வயனோட கையை பிடிக்கிறா. என்ன வயன், எனக்கு பயமாக இருக்குடி, உனக்கு சர்ப்ரைஸ் பண்ண வந்தேன், எனக்கே இப்போ இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸா, என்னடி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. வயனுக்குமே கையெல்லாம் நடுங்குது. மாஸ்க் போட்டிருந்த ஒருத்தன் கத்துறான், இங்கே இந்தியன் கேர்ள் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எல்லாருமே வயனை தான் டேர்ன் பண்ணி பார்க்குறாங்க. அவள் பொறுமையாக, நான் இந்தியன் தான் அப்படின்னு சொல்கிறா. இங்கே வா. இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அவன் வயனை நோக்கி நடந்து வரான். அந்த நேரத்தில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த கண்ணாடி டோர் வந்து அடியில் உடஞ்சி ஓப்பன் ஆகுது. எல்லாருமே ஷாக்காக திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பிளாக் கலர் சூட் போட்டுட்டு கையில் கன்னோட, கண்ணில் ரொம்ப கோபத்தோட ஜங்குக் நிற்கிறான். அவனுக்கு பின்னாடி டயோன், மின்ஜே அண்ட் பிளாக் ரெவனோட ஆட்கள் எல்லோரும் நிற்கிறாங்க. பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூனோட ஆட்கள் துப்பாக்கியை உயர்த்துறாங்க. ஆனால் ஜங்குக் எந்த பயமுமே இல்லாமல் உள்ளே நடக்கிறான். வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக சொல்கிறான். வயன் கீழே உட்காரு அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கு யோசிக்கிறதுக்கு கூட டைம் இல்லை. உடனே ஹானாவோட கவுண்டருக்கு பின்னாடி மறைஞ்சு போய் உட்கார்றா. அப்போது கன் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. துப்பாக்கியோட சத்தம் கெஃபே ஃபுல்லாக எதிரொலிக்குது.
கஸ்டமர்ஸ் எல்லாரையுமே பிளாக் ரெவனோட ஆட்கள் பாதுகாப்பாக வெளியில் அனுப்புகிறாங்க. டேஹுன் 2 பேரை கீழே தள்ளி அவன் இந்த சைடு ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். அதே மாதிரி மிஞ்சேவும் டேபிளுக்கு பின்னாடி மறைஞ்சிட்ருக்கிற வயனுக்கும் ஹானாக்கும் அவன் ப்ரொடெக்ட் பண்ணி அவன் அங்கே சண்டை போட்டுட்ருக்கான். ஒருத்தன் வயன் மறைஞ்சிருந்ததை பார்த்துட்டான். ஸோ கவுண்டரை நோக்கி துப்பாக்கியை திருப்புறான். அவன் ட்ரிகரை அழுத்த போகிற அதே நேரத்தில் ஜங்குக்கோட புல்லட் சவுண்ட், அவனோட கையில் இருந்த கன் கீழே விழுது. வயன் ஷாக் ஆகி ஜங்குக்கை பார்க்குறா. இவர் இவ்வளோ டேலண்டட் பர்சனா? அவன் என்னை எய்ம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே அவன் கையில் இருந்த கன் கீழே விழுந்துருச்சே அப்படின்னு சொல்கிறா. இப்போது சில செகண்ட்ஸ் ஹியூனோட ஆட்கள் தோற்று போய் பின்வாங்க ஸ்டார்ட் ஆகுறாங்க. வெளியே போகிறதுக்கு முன்னாடி அவங்கள ஒருத்தன் மட்டும் நின்று அந்த இடத்த அப்படியே பார்க்குறான். இப்போது அவன் ஒரு ஃப்ளாஷ் பாம்பை வீசிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறான். புகை விலகுனதும் கெஃபே ஃபுல்லாக சிதறி கிடக்குது. கண்ணாடியெல்லாம் உடஞ்சிருக்கு, மேஜையெல்லாம் கவுந்து போயிருக்கு. கஸ்டமர்ஸ் எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. வயன் மெதுவாக வெளியில் வரா. அவளோட கண்ணெல்லாம் தண்ணி தேங்கி நிற்கிது. என்னால் தான் இந்த கெஃபே. இல்லை வயன், இது ஒன்றால் இல்லை, இது எல்லாத்துக்கும் ஹியூன்வு தான் காரணம். மேனேஜர் போலீஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அட்டாக் நான் பார்த்ததே இல்லை சார், ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஆளாளுக்கு துப்பாக்கி வச்சு அடிச்சுட்டு இருந்தாங்க, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே பேசிகிட்டு இருக்காரு. வயன் திடீர்னு ஜங்கோ கிட்ட, உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் யார்? எப்படி எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடியே நீங்கள் வந்துடுறீங்க அப்படின்லாம் சொல்லி அவள் கேட்குறா. அங்கேருந்து எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க. டேஹுன் ஜங்குக்கை பார்க்குறான். இந்த கேள்விக்கு இனிமேல் எந்த பொய்யும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சில செகண்ட்ஸ் அமைதியாக நிற்கிறான். அதுக்கப்புறம் ரொம்ப கோல்டான வாய்ஸில், நீ தெரிஞ்சிக்க கூடாத உலகத்தில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் வயன் அப்படின்னு சொல்கிறான். அது வயனுக்கு இன்னுமே அதிகமான கேள்வியை உருவாக்குது. ஓகே, இதோட நம்ம இந்த எபிசோடை ஸ்டாப் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் இதில் என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டோரிஸ் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்றத என்னால் டிசைட் பண்ண முடியும். நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டோரி கொடுக்கலாம். ஓகே கைஸ், பை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.